Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 14. வசந்த் அசந்து போய், என்ன பாஸ் சேம் சைட் கோல் போடுறீங்க, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் என்றான். எந்த கிராமத்திலேயோ அல்லது சுற்று வட்டாரத்திலேயோ ஏதோ ஒரு கோஷ்டி ஏதோ ஒரு கெட்ட காரியம் செய்கிறாங்க. நடக்கிறது அல்லது நடக்க போகிறது என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம மேலே பழி போடுற உத்தேசம் தெரியுது. சதாசிவத்துக்கு விஷயம் தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல பயப்படுறோம். அவனை நல்லா தட்டி வச்சுருக்காங்க. அவன் இனிமேல் காட்டி கொடுக்குற வகையில் ஏதாவது தகவல் வெளியே சொன்னால் அவனை தீர்த்து கட்டிடுவாங்க. அதுக்கு பயந்துண்டு நம்ம மேலே பழி போட்டிருக்கான். அவன் சொன்னதை போலீஸ் நம்பிட்டாங்கன்னு அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண மாதிரி காட்டி ஆகணும். என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? நான் என்ன காரணத்தை காட்டி அரெஸ்ட் பண்ணுங்கிறீங்க? சும்மா ஒரு சஸ்பெக்ஷன், அவ்வளோதான். பேரில் வாரண்ட் இல்லாத அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனையோ செக்ஷன் இருக்குது. சிஆர்பிசியில் 54, 55, 57, 66, 151, 401. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்கீங்களே நல்லா. அதானே தொழில். அதுவும் வசந்தை அரெஸ்ட் பண்ணணுன்னா எல்லா செக்ஷனும் ஞாபகம் வரும் நம்ம பாஸுக்கு. வசந்த், நான் சொல்கிறது கேளு. ராத்திரி நீ ஸ்டேஷனில் இருந்தால் சேஃப்னு தோணுது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட நியூசன்ஸ் கேஸ்லையாவது இவனை பிடிச்சி உள்ள தள்ளுங்க. காலையில் ரிலீஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன வசந்த் வரீங்களா என்றார். பாஸ் சொன்னால் வர வேண்டியதுதான். அவன் லாக்அப்பில் இருக்க வேண்டாம், ஸ்டேஷனில் படுத்தா போகிறோம். சார், சோறு கிடைக்குங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்ம கெஸ்ட்டு. கொஞ்சம் இருங்க, சதாசிவத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். தவறாமல் வசந்த் கைது பண்ணப்பட்ட விவரத்தை அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்புறம் ஆளை விட்டுடுங்க. அவன் வீட்டுக்கு போயிடட்டும். நீங்கள் ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு செயல்படுறீங்கன்னு தோணுது. ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டார். இருக்கிறவங்களையெல்லாம் ஜெயிலுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவார். கேள்வி கேட்காம போகணும். வசந்த், காலையில் வேறமா சொல்கிறேன். நான் சொல்கிறபடி கேள்வி. என்ன ஜெயிலுக்கு போகிறேன், சின்னதாக ஒரு ட்ராமா ஆடிட்டு போகிறேன்னு. வசந்த் கண்ணில் எச்சி தொட்டி கொண்டான். ஐயா, என்னை இப்படி அபாண்டமாக என் மேலே பழி போடுறீங்களே. ஏங்க நானா அந்த ஆளை அடித்தேன்? நேரே என் கண்ணை பார்த்து சொல்லுங்க சார் என்றான் சதாசிவத்தை சுட்டி காட்டி. எல்லாம் நீ தான் அடித்ததுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரே என்றார் இன்ஸ்பெக்டர். ஐயோ, அப்படி போய் சொல்லாதீங்க. என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வேறு கதி கிடையாதுங்க. நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். இது வரைக்கும் என் வம்சத்தில் யாருமே ஜெயிலுக்கு போனதில்லை சார். வேண்டாம் சார், நான் இல்லை சார், நான் இல்லை. வாசலில் சின்ன கூட்டம் கூடிவிட, என்னங்க தகராறு, என்னங்காச்சே என்று கேள்விகள் எழ. ஒன்றும் இல்லை, ஏதோ அடிதடி பட்டத்துக்காரங்களை கைது பண்ணிட்டு போகிறாங்க, அதில் கொஞ்சம் கலாட்டா என்றனர். காலையில் கத்தி குத்தை பற்றி எதுவும் கண்டுபிடிச்சாங்களா? அப்படி தான் தெரியுது, இவங்க தான் போல இருக்குது, அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கணேஷுக்கு சிரிப்பு வந்தது. கஷ்டப்பட்டான். காரில் ஏறிக்கொண்டு, குட் பை வசந்த், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான். வசந்த், அப்படியா செய்தி என்று முறைத்தான். கணேஷ் காரில் சற்று நேரம் யோசித்தான். ராத்திரி சாப்பாடு எங்கே, தங்கல் எங்கே? அங்கிருந்து ஒரு பெட்டி கடையில் நிறுத்தி விசாரித்தான். பட்டணங்களை போல் தங்குற ஹோட்டல்லாம் கிடையாதுங்க. ஆனால் மட வளாகத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் ராத்தங்கிறதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டு சொந்தக்காரங்க வடக்க இருக்காங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்க சாவி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உதவி பண்ணுவாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ரொட்டி ஏதாவது இருக்குங்களா? ரொட்டி கொஞ்சம் பழசாக இருக்குங்க. பன்னு தரட்டுமா? இனிப்பாக இருக்குங்க. கணேஷ் அகப்பட்டதை வாங்கி கொண்டு அந்த மட விளாகம் முகவரியை நோக்கி போனான். வீட்டு சாவி தான் என்கிட்ட இருக்கு. ஓனர்கிட்ட சொல்லாத வரைக்கும் நீங்கள் ராத்திரி படுத்துக்கலாம். திண்ணையில் படுங்க, கொஞ்சம் கொசு பிடுங்க. 12 மணி அளவில் காற்று வரும். கணேஷ் காரை கோயில் ஓரத்தில் நிறுத்தி பூட்டிவிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து சற்று நேரம் வாசலில் போட்டப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு பன் சாப்பிட்டான். இந்தாங்க பால் என்று கேர்டேக்கரின் மகள் கொண்டு வந்து கொடுத்தால். அந்த பெண் சந்திர ஒளியில் கொஞ்சம் தேவதைத்தனத்துடன் இருப்பதை மனதோரத்தில் கவனித்த கணேஷுக்கு வசந்தின் ஞாபகம் வந்தது. இந்நேரம் அவள் குலம், கோத்திரம், ஏன் மார்பளவை கூட விசாரித்திருப்பான். பாவம், வசந்தை ஸ்டேஷனில் மாட்டிவிட்டு வந்து விட்டேன். இருந்தும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த செயல் ஏனோ அவனுக்கு அவசியமாகப்பட்டது. வேறு ஏதாவது வேணுங்களா என்று அந்த மகள் கேட்டாள். ஒரு தலையணையும் பெட்ஷீட்டும் என்றான். திண்ணையில் படுத்திருந்தவன் திடீரென்று எழுந்தான். எதை யோசித்தான். பின்னிரவின் நிலவொளி பால் கொட்டி கொண்டிருந்தது. வீதியே அமைதியாக இருக்க கணேஷ் எழுந்தான். தலையணையை திண்ணைக்கு குறுக்கே அமைத்துவிட்டு அதை பெட்ஷீட்டால் மூடினான்.
சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் ஆள் படுத்து கொண்டிருப்பது போல தோன்ற வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நழுவி போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றான். நிலையத்தில் ஒரு பல்ப் சோம்பேறித்தனமாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்க இன்ஸ்பெக்டரை காணவில்லை. கான்ஸ்டபிள் மட்டும் பெஞ்சில் உட்கார்ந்திருந்த நிலையில் கண்ணயர்ந்து கொண்டிருந்தார். வசந்தை கைது செய்யவில்லை என்று தெரிந்தது. அவன் இன்ஸ்பெக்டர் அறையில் ஃபேனை போட்டுக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று கணேஷ் அவனை எழுப்பினான். என்ன பாசு இந்த நேரத்தில்? நானும் இங்கே தான் படுக்க போகிறேன். ஏன் ஹோட்டல் இடம் கிடைக்கலையா? ஹோட்டலா? இந்த ஊரில் ஹோட்டல் இது. ஒரு வீட்டு திண்ணையில் இடம் கொடுத்தாங்க, படுத்தேன். ஆனால் அங்கே இருப்பு கொள்ளல. உன்னை இங்கே அனாவசியமாக சேர்த்து விட்டு வந்திருக்கோம். என்ன கஷ்டப்படுறீங்கன்னு வந்துட்டேன். எனக்காக பச்சாப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அது பரமறியில் நான் நம்பலை. வசந்த், இந்த காளிதாஸுங்கிற ஆளை பார்க்கணும். எந்த காளிதாஸே? அதான் பஸ் ஸ்டாண்டில் பெட்டியை பறி கொடுத்து திரும்ப பெற்ற தைல சாம்பிள். ஓ அவரா? அவர் தஞ்சாவூர் அட்ரஸில் வச்சுருக்காரு. பொடி நடைய போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி தான். ஒன்று ஜெயிலுக்கு போகிறீங்க, இல்லை தஞ்சாவூருக்கு, காஞ்சி ஜில்லாவுக்கு ஆப்ரேஷன் தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆகுதா? ஆமாம், எதுக்கு திடீர்னு காளிதாஸ் மேலே ஈடுபாடு? அந்த ஆசாமிக்கிட்டையும் வியாபாரம் பேசியிருக்காங்க. அதே 10க்கு 40 ஞாபகம் இருக்கா? சதாசிவன் நம்மக்கிட்ட பேசின போதும் 10-40 இந்த ரேஞ்சில் தான் பேசினான். வியாபாரம் ஒன்று தான். எனக்குனவா காளிதாஸுங்கிறவன் இதில் தன்னை அறியாமல் கலந்துகள் போய்விட்ட ஆசாமி மாதிரி தான் படுதே. அது சரிதான். எனக்கு அவங்ககிட்ட இருந்து முக்கியமாக தெரிய வேண்டிய தகவல் இது காளிதாஸ்கிட்ட இருந்து கிடையாது. இங்கே உக்கலில் தான் கிடைக்கும். நீங்கள் பேசுகிறது பூரா ஜென்னாக இருக்கலாம். கிணறு, பார்சல், கூழமந்தல், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, காவல்காரன், பேராசிரியர், இனியா, சதாசிவா, அவன் சொன்ன பொய்யே. த்ரெட்டே இல்லையே. சீட்டுக்கு சீட்டு சம்பந்தமே இல்லையே. ஸ்கூட் பண்ண வேண்டிய கைபாஸ். நான் சொல்கிற கதையை வசனம் தான் சரிப்பட்டு வர்றது. எல்லோரும் சேர்ந்துட்டு விலை உயர்ந்த ஒரு சிலையை வைக்கிறாங்க. அதுக்கு குறுக்கே தான் நாம் வந்துட்டோம். அல்லது கடத்திக்கிட்டு போகிறாங்க. விலை உயர்ந்த சிலைன்னா அதுக்கு சரித்திரபூர்வமான ஆதாரம் இருக்கும். இந்த வட்டாரத்தில் அந்த மாதிரி சிலை இருந்தால் நிச்சயம் பேராசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். பேராசிரியரும் சதாசிவத்தையும் மாதிரி பயங்காட்டி வச்சுருக்காங்களா? என்னவா இருக்கலாம். என்ன வேற ஒரு பாசிபிலிட்டி எனக்கு தென்படல. எனக்கு வேறு சில சாத்தியங்கள் தோன்றுறது. உதாரணமாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. படுத்து தூங்கு. காலை இருவரும் இன்ஸ்பெக்டரால் எழுப்பப்பட்டனர். என்ன கணேஷ் இங்கே இருக்கீங்க? நான் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? நல்ல காலம் தப்பிச்சிங்க கணேஷ். என்ன விஷயம்? நீங்கள் படுத்திருந்த திண்ணை மேலே இருந்த தலையணையை ஆளுன்னு நினச்சி கத்தியால் குத்திட்டு போயிருக்கான் ஒருத்தன். நல்ல வேலை தப்பிச்சிங்க. இல்லை இந்நேரம் இங்கே காலி. நீங்கள் தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 15. வசந்த் கணேஷை தாசானுதாசானத்தனத்துடன் பார்த்தான். பாஸ், நீங்கள் என்ன காப்பாற்றுனீங்க? நேற்று ராத்திரி என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக ஆளாக பிறந்தீங்கன்னு இப்போ தான் புரியுது. இல்லை வசந்த், இந்த மாதிரியான தாக்குதலுக்கு சாத்தியம் இருக்கலாம்னு எனக்கு பின்னரவில் தான் தோணுச்சு. நான் உன்னை கைது செய்கிறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்னதான் காரணம். நம்ம மேலே பழி போட்டதை போல் போலீஸ் நம்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு பாவலா பண்ணணும். ரொம்ப சுற்றி வளைக்கிறீங்களே கணேஷ் என்றார் இன்ஸ்பெக்டர். இந்த கேஸில் இது வரைக்கும் எனக்கு சரியான பிக்சர் கிடைக்கல. உங்களுக்கு? க்ரைம் என்னன்னு கூட தெளிவாக இல்லை கணேஷ். நீங்கள் இந்த சதாசிவத்தை வீட்டுக்கு போய் சோதனை போடணுங்கிறீங்களே, அதை நீங்கள் செய்யுங்க இன்ஸ்பெக்டர். நாங்கள் இன்றைக்கி முழுக்க பெரும்பாலும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறது தான் பத்திரம்னு தோணுது. நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பார்சலை பீரோ அல்லது அலமாரி அல்லது வேறு எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு பார்த்துருங்க. அது முக்கியம். துப்புரவை பார்த்துட்றேன். இன்னொரு வேலை செய்யணும். நீங்கள் சொல்லுங்கள். பஸ் ஸ்டாண்டில் பெட்டி பருகெடுத்த கேஸ் உங்கள் ரெக்கார்டில் இருக்கு. தஞ்சாவூருக்கு தைல பாட்டில் காளிதாஸ் அன்றைக்கி சாயங்காலம் அவன் பெட்டியை திருப்பி கொண்டு கொடுத்தானே, அவன் விலாசம் கொடுத்தீங்கல்ல? ஆமாம். அங்கே கூட போகணுமா? வேண்டாம் சார். அவரை இங்கே ஸ்டேஷனுக்கு வரவழைக்க முடியுமா உங்களால்? தாராளமாக. வேணும்னா வாரண்டோடு கூட. அதெல்லாம் வேண்டாம். சும்மா ரொட்டீன் விசாரணைக்குன்னு அதில் தடபுடம் இல்லாமல் கூட்டி வர சொல்லுங்கள். செய்துட்டா போகுது. அப்போது நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நானும் வசந்தும் இங்கே தான் இருக்க போகிறோம். வெளியில் எங்கேயும் எங்களுக்கு பத்திரம் இல்லை. இன்ஸ்பெக்டர் புறப்பட, வசந்த், ஏட்டே இந்த பக்கத்தில் சிகரெட் கடை இருக்கா என்று கேட்டான். எதிர்த்தாப்பில் இருக்குது. பையனை வர சொல்கிறேன். அப்படியே 2 வேப்பங்குச்சி கொண்டு வர சொல்லுங்கள். காலையிலேருந்து பல் வளர்க்க கூட இல்லை. வசந்த் சோம்பல் முறித்து கொண்டு கொட்டாவி விட்டான். உக்கல் கொசு கொஞ்சம் ஃபேமிலி சைஸில் இருக்கும். பாஸ், நேற்றுக்கே 2-3 சேர்ந்து என்ன தூக்கடா வீட்டுக்கு எடுத்து போயிடலான்னு பேசிச்சு. கணேஷ், வசந்த், நாம் 2 பேரும் இந்த கிராமத்தில் இனி இருந்தால் ராத்திரிக்குள்ளே தீர்த்து கட்டிடுவாங்க. திங்ஸ் ஆர் கெட்டிங் ஹாட் என்றான். அந்த காளிதாஸ் பொட்டியை திருப்பி கொடுத்தவன் இதுக்கு சில சமயம் அவங்க மூளை வேலை செய்கிற பார்த்தே
பாதை பனாரஸ் சந்துகள் மாதிரி சிக்கலாக இருக்கு. ரொம்ப சிம்பிள் லாஜிக். சதாசிவன் நம்மக்கிட்ட 10க்கு 40ன்னு ஏதோ பேரம் பேசலாம். என்னன்னு இனிமேல் சொல்ல மாட்டான், உஷாராயிட்டான். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை நாம் வேறு விதத்தில் பிடிக்க பார்க்கலாம். காளிதாஸ் கேஸை பாரு. யாரோ ஒருத்தன் வந்து தஞ்சாவூர்காரரான்னு கேட்குறான். ஆமாங்கிறான். சாம்பிள் கொண்டு வந்திருக்கியான்னு கேட்குறான். கவனி, சாம்பிள். நாத்த தைல சாம்பிள் தானான்னு நினச்சிட்டு ஆமான் இருக்கான். அப்புறம் வியாபாரம் 10க்கு 40 என்ன தெரியாது. ஆனால் ஏறக்குறைய சதாசிவனம் பேசினது 10க்கு 40. அதெல்லாம் சரி பாஸ், வாட் ஆர் யூ எய்மிங் அட்? பஸ் ஸ்டாண்டில் காளிதாஸ் கிட்ட வந்து பேசினவன் அந்த கோஷ்டியில் ஒரு ஆசாமி. இரண்டாவது, இந்த பிஸ்னஸ்ஸு 2 மாதமாக நடந்துகிட்ருக்கு. அதாவது ராஜராஜன் கணத்துக்கு முன்னாடியே. ஆமாம், என்ன பிஸ்னஸ் யார் நடத்துகிறாங்க தெரியாது. சில திருட்டு தான் பாஸ், அது சந்தேகமே இல்லை. என்னால் இவ்வளோ ஷூராக சொல்ல முடியாது. அதை பற்றி கவலையும் இல்லை. பெட்டியை கொண்டு வந்து கொடுத்த ஆள்கிட்ட இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ ரோட்டில் பெட்டியை பார்த்துருக்கான். ஒரு உண்மையுள்ள பிரஜை கடமை உணர்ச்சியோடு டான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டான். வசந்த் வரமாட்டேன். அவன் அந்த பெட்டியை எந்த இடத்துல கண்டுபிடிச்சான்? அந்த செய்தி முக்கியம் இல்லையா? எப்படி அந்த பெட்டியை வாங்கிட்டு பிடுங்கிட்டு போனவங்க அதை தங்களுடைய ஆஃபீஸுக்கோ டென்னுக்கோ எங்கேயோ கொண்டு போய் பிரித்து பார்த்துருக்கணும். அது உபயோகம் இல்லை, ஆள் மாறாட்டம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் விசிறி கடாசியிருப்பாங்க. அதனால் புரியுது. பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து சமீபத்தில் அந்த கோஷ்டியோட இடம் இருக்குது. அதான். என்ன சார் வந்துட்டீங்க? இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்து மேஜை அருகில் உட்கார்ந்து, சப்பாடா காலையில் 8 மணிக்கு என்ன வெயில் பார்த்தீங்களா என்றார். போன காரியம் என்னாச்சு? சதாசிவத்து வீட்டை துப்புரவாக பார்த்துட்டோம். அங்கே ஒன்றும் கிடையாது. 2-3 மரக்கா நெல், ஓட்டை பாத்திரம், பழைய ஈசிச்சார். சதாசிவம் எங்கே இருப்போம்? இப்போது வீட்டுக்கு போயிட்டான். எல்லாம் படுத்துட்ருக்கான். சர்ச் வாரண்ட் வேறு இல்லை. இருந்தாலும் அவனை மிரட்டியே எல்லாத்தையும் துப்புரவாக பார்த்துட்டேன். அவனே சந்தோஷமாக எல்லாத்தையும் திறந்து காட்டினான். அவன் நேற்று என்ன வச்சுருந்தாலும் இப்போ இல்லை. அது எங்களை பற்றி ஏதாவது கேட்டானா? விசாரித்தான். நான் சொல்லிட்டேன் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்கேன்னு. தேங்க்யூ. இப்போ என்ன, அந்த பெட்டியை கொண்டு கொடுத்த ஆளை கூட்டியாரணும், அவ்வளோதான். இன்ஸ்பெக்டர், நீங்கள் இந்த கேஸை சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் கியாதி பல மடங்கு அதிகமாகி ப்ரமோஷன் கிடைக்கும். சும்மா ஐஸ் வைக்காதீங்க. இந்த ஸ்டேஷன் இது வரைக்கும் குவைட்டாக இருந்தது. இப்போ என்னவோ எசகையடாக ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஹெல்ப்பையும் எடுத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் தப்பு இருக்கிறதா தெரியல. கரெக்டு. இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கேஸ் டைரியை பார்த்து விலாசம் குறித்து கொண்டு, இந்த ஆளை கையோட கூட்டிகிட்டு வாங்க என்று கான்ஸ்டபிளை பணித்தார். அதிகம் காபராப்படுத்தி விட்டுறாதீங்க. சரிதாங்க. என்ன சாப்பிட்றீங்க? நாஷ்டா அதை கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம். என்ன பாஸ் வேணாம், பசி கொலை பிடுங்குது. ஒரு டசன் இட்லி வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அப்புறம் ஒரு பக்கெட் சாம்பார் என்றான் கணேஷ். சும்மா இருக்கு பாஸ், சார் தரேங்கிறாரு. அவர் சொன்னால் பூ மாதிரி இட்லி கொண்டு வருவாங்க. இன்ஸ்பெக்டர் பர்ஸ்லேருந்து பணம் எடுத்து தந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கணேஷ், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லலையே. எனக்கு காஞ்சிபுரத்தில் டிஃபன் சாப்பிட்டது வயிறு சரியில்லை, பட்னி போடலான்னு பார்க்குறேன். ஒரு சோடா போதும். வெறும் வயதில் சோடாவா? சரிதான். இன்ஸ்பெக்டர், நீங்கள்? எனக்கு வீட்டிலேருந்து தோசை வரும், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் என்றான் கணேஷ். வசந்த் இட்லியை ரசித்து தின்றான். கடைசியில் தண்ணீர் அருந்திவிட்டு என்று ஏப்பம். கணேஷ் இன்ஸ்பெக்டருக்கு வீட்டிலிருந்து வந்திருந்த தோசையில் கொஞ்சம் வெள்ளல் மட்டும் சாப்பிட்டு விட்டு சோடாவை நிராகரித்து விட்டு அவர் தந்த மோர் கொஞ்சம் அருந்தினான். பெட்டி கொண்டு வந்தவனை தேடப்போன கான்ஸ்டபிள், இந்த ஆள் வீட்டிலே இல்லைங்க என்று திரும்பி வந்து விட்டான். தகவல் சொல்லி வச்சுருக்கேன், வந்த உடனே ஸ்டேஷன் வர சொல்லி. என்னன்னு சொன்னீங்க? பயங்காட்டலையே. சேச்சா அதெல்லாம் இல்லைங்க, முன்ன ஒருக்கா பொட்டியை போலீஸ் ஸ்டேஷனில் திரும்ப கொடுத்ததுக்கு ரிவார்டு கொடுக்கறத பற்றி பேச வர சொன்னாருன்னு சொல்லி வந்திருக்கேன். சபாஷ், சரியான கான்ஸ்டபிள் வச்சுருக்கீங்க. எல்லாம் நம்ம ட்ரைனிங் இல்லை பாஸ். காஞ்சிபுரத்தில் சாப்பிட்ட டிஃபன் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்டா? கொஞ்சம் வயிற்று என்னவோ செய்யுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்டேஷன் பின்புறத்துக்கு சென்றான். கணேஷ் கேஸ் டைரியில் இன்னும் சில என்ட்ரிகளை பார்த்தான். வேறு ஏதாவது கேஸ்கள் வெளியூர்காரங்க சம்மந்தப்படுத்தி இருக்குமான்னு பார்க்க விரும்புகிறேன். சாரி இன்ஸ்பெக்டர், உங்கள் ஸ்டேஷன் விவகாரத்தில் நாங்கள் அனாவசியமாக குறுக்கிடுறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. சேச்சா, உங்கள் முகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேனே. இதில் எனக்கு என்ன, நான் உண்டி ஆனால் ஆளாக இதை சமாளிக்க முடியாது. ஒத்தாசைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதை நாயே மறுக்கணும். ஆஃப்டர் ஆல் நீங்களும் சட்டம் படித்தவங்க தானே. கணேஷ் மறுபடியும் ரெஜிஸ்டரில் ஆழ்ந்தான். இது எனக்கு கேஸு. ரொம்ப சின்ன விஷயங்க, கேஸு கூட இல்லாது. ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்டில் 100 ரூபா நோட்டு கீழே கிடக்கிறத பார்த்து அதை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஓனர் வர வரைக்கும் 3 மாதமாவது காத்திருந்து விட்டு அப்புறம் ட்ரெஷரியில் கட்டணும். இந்த மாதிரி சின்ன கேஸுக்கு தான் டைரியில் நிறைய கிடைக்கும். நான் தேர்றது கொஞ்சம் வித்தியாசமான சம்பவங்கள், இந்த காளிதாஸ் மாதிரி வழக்கத்துக்கு மாறா.
அப்படி ஒன்றும் இல்லைன்னு தெரியுது. என்ன பார்க்குறீங்க? வசந்த் எங்கே போன ஆளை இன்னும் காணுமே. என்ன அங்கேயே உட்காந்துட்டாரா? போய் 10 நிமிஷம் இருக்காது. இருங்க, கான்ஸ்டபிளை போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன். கணேஷ்க்கு திடீரென்று மின் அதிர்ச்சி போல் ஒரு பயம் அடித்தது. சார், சம்திங் ராங். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இருவரும் போலீஸ் நிலையத்தின் பின்கட்டுக்கு விரைந்தார்கள். சதுர வடிவமாக சுமாராக பரேடு பழகக்கூடிய சின்ன இடம். அதன் வடகோடியில் ஜிஜி தகடுகளால் அமைக்கப்பட்ட கழிவறை இருந்தது. அதன் கதவு ஒன்றும் அவ்வளவு வலுவானதாக தெரியவில்லை, மூடியிருந்தது. கணேஷ் அருகில் சென்று வசந்த் வசந்த் என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. இதுக்குள்ளே தானே போனார்? கணேஷ் கதவை தட்டினான். உள்ளே தாளிடப்படாமல் தட்டின சுருக்கில் ஆடியது. கணேஷ் உள்ளே எட்டி பார்த்தான். வசந்த் கண்ணாவினா என்று வாந்தி எடுத்திருந்தான். அந்த குறுகலான இடத்தில் கீழே விழுந்து கிடந்தான். தொடரும்.